இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டோன் சூப் அப்படிங்கக்கூடிய சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல யூ டேர்ம் ஒன்ல 3வது யூனிட்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரி ரீடர் துணை பாடத்துல ஸ்டோன் சூப் அப்படிங்கிற கதையை நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப நம்ம கதைக்கு உள்ள போயிடலாம். ஒன் டே அ டிராவலர் கேம் டு அ வில்லேஜ். ஓகே, ஒரு டிராவல் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கு வராரு, ஒரு கிராமத்துக்கு வராரு. அவர் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப டயர்டாகவும் பசியாகவும் இருக்கிறாரு. ஓகே, வில்லேஜ் வாஸ் வெரி டார்க். கிட்டத்தட்ட ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்போ ஈவினிங் நேரமாக இருக்கும் இல்லையா? நோ ஒன் வாஸ் இன் த ஸ்ட்ரீட். யாருமே அந்த ஸ்ட்ரீட்ல இல்ல. இட் சீம்டு அண்ட் அன்ஹாப்பி பிளேஸ். அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடமாக இல்ல. அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு, ஏன்னா ரொம்ப பசியில வராரு, யாரையுமே காணோம். அப்போ அவருக்கு ஒரு சோகத்தை கொடுக்குது, வருத்தத்தை கொடுக்குது. The traveler stopped at the first house and knocked the door. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதலாவது வீட்டை அவர் பக்கத்துல போய் நின்று அந்த கதவை தட்டினார். கதவை தட்டுறதுக்கு என்னப்பா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? ஓகேவா, இங்க இருக்கு பாருங்க, நாக்னா என்னது? நாக் த டோர் சொல்லுவோமா? டோர் அப்படின்னு என்னது? கதவை தட்டுங்கள். நாக் த டோர். சரி, ஸ்டாப் இருக்கு பாருங்க, டிராவலர் ஸ்டாப். நம்ம ஆல்ரெடி என்ன டென்ஸ் படிச்சோம்? சிம்பிள் பாஸ்ட் படிச்சோமா? சிம்பிள் பாஸ்ட்ல என்னென்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். அப்ப சப்ஜெக்ட் எதுல இருக்கணும்? த சப்ஜெக்ட். வேர்ப் என்ன வேர்ப் இது? வேர்ப் டு. அப்போ வேர்ப் டு அப்படின்னா என்ன டென்ஸ் வரும்? வேர்ப் டுனா பாஸ்ட் டென்ஸ் வரும், சிம்பிள் பாஸ்ட். டென்ஸ் மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா இல்லையா? எஸ், ஞாபகம் இருக்கணும். ஃபைன். இந்த இதுல என்ன டென்ஸ் இருக்கு கண்டுபிடிங்க பாப்போம். woman opened the door. இது என்ன டென்ஸ்? woman சப்ஜெக்ட், opened verb, இது டோர்ங்கிறது ஆப்ஜெக்ட். அப்ப என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க? எஸ் வி ஓ. அப்போ ஓபன்ட் என்ன டென்ஸ்ல இருக்கு? ஓபன்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, சரி, லெட் அஸ் கண்டினியூ. ஃபைன். அப்படியே கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க. ஓகே, தென் ஒன்லி ஐ வில் பி ஏபிள் டு கண்டினியூ த கிளாஸ். ஓகே, இல்லைன்னா நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு கிளாஸை வந்து, நான் என்னோட பிளான் என்னது, இன்னைக்கு இந்த லெசனை முடிக்கணும் அப்படின்னு பிளான் வச்சிருக்கிறேன். அண்ட் we will go for அடுத்த கிளாஸ்ல இன்னொரு யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, another 10 more minutes. இன்னைக்கு 6:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா கிளாஸை முடிச்சிடலாம். who are you? women asked the traveler. அந்த women கேக்குறாங்க, நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, I am a tired hungry traveler. நான் வந்து ரொம்ப பசியில வாடிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டிராவலர், ஒரு பயணி அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அந்த நபர், அந்த ஸ்ட்ரேஞ்சர். ப்ளீஸ் மே ஐ ஹேவ் சம்திங் டு ஈட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யாரு வந்து இதை சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக வரலாம். ஏன்னா துணை பாடத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு கொஸ்டின் எப்படி வரும்பா? சொல்லுங்க பாப்போம். டஸ் எனிவன் ரிமெம்பர் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒரு டயலாக கொடுத்துட்டு இந்த டயலாக யாரு சொன்னாங்க அப்படின்னு சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப பசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு பயணியாக நான் இருக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் மே ஹேவ் சம்திங் டு ஈட். இல்லையா? எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தரீங்களா? தெர் இஸ் நோ ஃபுட் ஹியர். இங்க உணவு எதுவும் இல்ல. யூ வில் கெட் ஃபைண்ட் நோ எனிவன் வித் எக்ஸ்ட்ரா ஃபுட் டு கிவ். இங்க யாரையுமே ஃபுட்டு வச்சிருக்கக்கூடிய யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா நாங்களே we are all poor and hungry. நாங்களுமே எப்படி இருக்கிறோம்? பசியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்க எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? பசியில இருக்கிறோம். அதனால யாருக்கிட்டயுமே ஃபுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அந்த விமன்? க்ளோஸ் த டோர். ஓகே, கதை புரிஞ்சுதுங்களா? ஆர் யூ ஆல் தேர்? எல்லாம் இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். மேடம் சொல்லுங்க மேடம். was somebody talking? ஓகே, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. மேடம் ஏதாவது சொல்லணுமா? am I audible? Good, I'll continue. Yes. So the traveler however had plan. ஆனா டிராவலர் அவர் பக்காவா ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. ஓகே, அவர் என்ன பண்ணாரு? he picked a large and round stone. இது இம்பார்ட்டன்ட். ஓகே, அவர் என்ன எடுத்தாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதான் கதையே. ஒரு உருண்டை கல்லை ஒண்ணு எடுத்துட்டு
அவர் என்ன பண்ணாரு, அந்த கல்லை வச்சு கதவை மறுபடியும் தட்டினாரு. knocked once more at the door. அந்த டோரை தட்டினார். The lady came to the door again. Okay, lady came to the door again. அந்த லேடி மறுபடியும் அந்த கதவு கிட்ட வந்தாங்க. கதவை பாதி இல்லையா, பாதி ஓப்பன்ல வச்சுக்கிட்டு கேக்குறாங்க. Yes, she asked opening the door. என்ன வேணும்? Would you like to have some of my stone soup? என்ன கேட்டாரு? லேடி கதவை ஓபன் பண்ண உடனே அந்த டிராவலர் கேட்டாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிராவலர் தான் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? சரி, உங்கள்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லைல்ல, அப்போ ஸ்டோன் சூப்பு குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. யாரு கேட்டாரு? அந்த டிராவலர் கேட்டாரு. this stone will make very good soup. இந்த ஸ்டோன்னால என்ன பண்ண முடியும்? நல்ல ஒரு அருமையான சூப்பு வந்து இந்த ஸ்டோன்னால கொடுக்க முடியும். எது? கல்லு. ஒரு கல்லு வந்து உருண்டையான கல் எடுத்து தரையில இருந்து எடுத்துட்டு அதை காட்டிட்டு, இங்க பாருப்பா, இந்த ஸ்டோனுனால என்ன கொடுக்க முடியும்? நல்ல அழகான எம்மியான டேஸ்டான சூப்பு கொடுக்க முடியும்னு பெரிய உருட்டுறாரு. சரி, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஃபைன். ஸோ கொடுக்க முடியுமா? முடியும். அதுதான கதை. சரி, அப்ப அந்த உமன் வந்து என்ன பண்றாங்க? ஸ்டோன் சூப்பா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. யூ கேன்ட் மேக் சூப்பு ஃப்ரம் அ ஸ்டோன். என்ன சொல்றாங்க? இல்லப்பா, அதெல்லாம் முடியாது. கேன்ஸ்னா என்னப்பா? கேன்ஸ்னா என்ன? கேன் இது முடியாது. இது எப்படி படிக்கணும் ஆச்சு? எப்படி படிக்கணும்னா காண்ட்னு படிக்க கூடாது. இது வந்து கேன்ட் அப்படின்னு படிக்கணும். ஃபைன். சோ இன்னொன்னு என்னது? யூ கேன்ட் மேக் சூப் ஃப்ரம் எ ஸ்டோன். ஸ்டோன்ல இருந்து சூப் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு யார் சொல்றாரு? அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஐ ஹாவ் டன் இட் பிஃபோர். நான் முன்ன செஞ்சிருக்கிறேன். இட் கேன் பி வெரி டேஸ்டி. நான் செஞ்சிருக்கிறேன், ரொம்பவும் டேஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்க? அந்த டிராவலர் ரிப்ளை பண்ணாரு. ஓகேங்களா? சரி. The woman had never seen, heard anything like it, but she was hungry too. அதாவது அந்த மாதிரி இதுவரையில் அந்த லேடி கேள்விப்பட்டதே இல்லை. அந்த லேடிக்கு தெரியாது. ஆனா அந்த லேடியும் பசியாக இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப அந்த லேடி என்ன பண்றாங்க? கதவை ஓபன் பண்ணாங்க. she let him in. உள்ளே அனுமதித்தாள். இந்த வேர்டு பாத்துக்கோங்க. இந்த வேர்டு கத்துக்கலாம் நம்ம. she let him in அப்படின்னா, let அப்படின்னா அனுமதின்னு அர்த்தம், உள்ள விடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? let him in. let in அப்படின்னது உள்ள விடுங்க, உள்ள வாங்க இல்லையா, அப்படின்னு சொல்லலாம். உள்ள வாங்க, அப்போ அனுமதிக்கிறது. சரி, லெட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு. சரி, வெறும் லெட் மட்டும் வந்தா let us go for a walk அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு சஜஷன். let us go for a walk, நம்ம நடக்க போலாமா, அப்போ ஒரு சஜஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். then she lit the fire, place a pot of water on the top. இதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த லேடி என்ன பண்ணாங்க? நேரா அடுப்பிட்டு போயிட்டு அடுப்பு எரிச்சாங்க. ஒரு pot of water, ஒரு 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 பானையில தண்ணியை எடுத்து அழகா அந்த அடுப்பு மேல வச்சாங்க. The traveler placed the stone inside the water. டிராவலர் என்ன பண்ணாரு? அந்த அந்த கல்லை எடுத்து அழகா எதுல போட்டாங்க? வாட்டருக்குள்ள, தண்ணிக்குள்ள போட்டாரு. உண்மையாலுமே இவருக்கு வந்து ஸ்டோன் சூப் செய்ய போறாரோ? தெரியலையே. சரி, பார்ப்போம். The water boiled. தண்ணி நல்லா கொதித்தது. and he sipped a spoon of hot liquid. அந்த கொதித்த தண்ணீர் எடுத்து கொஞ்சம் அப்படியே ஸ்பூன்ல எடுத்து என்ன பண்ணாரு? அப்படியே கொஞ்சம் குடிச்சு பார்த்தாரு. ஓகே, ஆல்மோஸ்ட் நல்ல சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆனால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இஃப் யூ ஹேட் அ லிட்டில் சால்ட் அண்ட் பட்டர், தி சூப் வுட் டேஸ்ட் மச் பெட்டர். என்ன சொல்றாரு? நல்லா இருக்கு, ஆனா இது கூட என்ன ஆட் பண்ணணும் சொல்லுங்கப்பா? இந்த கல் சூப்புல என்ன ஆட் பண்ணணும்? கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பட்டரும் போட்டீங்கன்னா இந்த சூப் எப்படி இருக்கும்? மிகவும் அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி, இப்ப அந்த லேடி என்ன பண்ணாங்க? அப்படியே ஓடி போய் கபோர்ட்ல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தாங்க? அப்படியே சால்ட்டையும் பட்டரும் எடுத்துட்டு வந்து அழகா அவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த டிராவலர் ஆடட் them to the pot. டிராவலர் என்ன பண்ணாரு? அந்த சால்ட்டையும் இதையும் பட்டரை எடுத்து எதுல போட்டாங்க? அந்த சட்டியில போட்டாங்க. சரி,
And but just then the woman's husband came home. அந்த டைம்ல யாரு வந்தாங்க? அந்த பெண்மணியினுடைய அந்த லேடியினுடைய வீட்டுக்காரரு வீட்டுக்குள்ள வராரு. சரியா? இதுவே நம்ம ஊரா இருந்தா இந்த நேரம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவுதான், பெரிய கலவரமே வெடிச்சிருக்கும். இது வெளியூர்ல நடந்ததுனால அது பெரிய பிரச்சனையா போகல. ஃபைன். He had onions and potatoes in bag. அவர் என்ன வச்சிருந்தாரு? இது ஒரு கொஸ்டினாக வரலாம். ஹஸ்பண்ட் கடைக்கு போய் வரும்பொழுது என்ன கொண்டு வந்தாரு? ஆனியனும் பொட்டேட்டோவும் கொண்டு வந்தாரு. கொஸ்டினாக வரலாம். சரி, வாட் ஆர் யூ மேக்கிங்? ஹஸ்பண்ட் கேட்கிறாரு இல்லையா? இல்ல நம்ம நம்ம ஊர் ஹஸ்பண்டா இருந்தா அவ்வளவுதான், பெரிய சண்டையே நடந்திருக்கும். இப்ப அவரு கேக்குறாரு, என்னப்பா பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன 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 மேக் பண்றீங்க, என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆஸ்க்டு த வுமன்ஸ் ஹஸ்பண்ட். ஸ்டோன் சூப் செய்யறோம்ப்பா அப்படின்னு யார் சொல்றாங்க? ரிப்ளைடு விமன் அண்ட் டிராவலர் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, ஸ்டோன் சூப் செய்யறோம். இம்பாசிபிள், சாத்தியமே இல்லை அப்படின்னு யார் சொல்றாரு? ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொதித்து அவரு டென்ஷனா சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம் நம்ம. சரி, தொடர்ந்து கடைசி பேஜ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், கிட்டத்தட்ட முடிய போகுது. அந்த நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. தி டிராவலர் செட் அண்ட் ஹி டேஸ்டட் as he tasted another spoonful. என்ன பண்ணாங்க? மறுபடியும் எடுத்து இன்னொரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மற்றும் மறுபடியும் ஆனால். ஆனால் என்ன? ஆனா கொஞ்சம் ஆனியனையும் பொட்டேட்டோவும் போட்டா எப்படி இருக்கும்? அது இன்னும் நன்றாக இருக்கும். அப்ப தலைவரு என்ன பண்ண போறாரு? மறுபடியும் அந்த வாங்கிட்டு வந்த ஆனியனையும் பொட்டேட்டோவும் அதுல போட வைக்கிறாரு. எஸ், அப்ப அது ஹஸ்பண்ட் சொன்னாரு, அடடே நல்ல ஐடியாவா இருக்கே, சரி போட்டுருவோம். தே வாஷ்ட் அண்ட் கட் த ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் டிராப்ட் தெம் இன்டு த பாட். ஸோ அந்த ஆனியனையும் இல்லையா, வெங்காயத்தையும் அப்புறம் பொட்டேட்டோவும் வாஷ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? கட் பண்ணி அழகா அந்த சூப்புல போட்டாங்க. Soon the smell of soup drifted out of the house and windows and down to the street. என்னாச்சு? அந்த சூப்புல இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் இல்லையா, வாசம் என்னாச்சு? அந்த தெருவு முழுக்க, விண்டோ வழியாக தெருவும், அந்த ஸ்ட்ரீட்லயும், அப்புறம் அந்த டோர், எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அந்த ஸ்மெல்லு அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது என்ன பண்ணாங்க? நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பக்கத்து வீட்டுல ஒன் நெய்பர் என்ன பண்ணாரு? ஃபாலோட் த ஸ்மெல் த வே டு த ஹவுஸ். அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது அப்படியே அதை தேடி போனாரு. போய் பார்த்தா என்ன பண்றாங்க? ஹி ஹர்ட் them talking about the stone soup. அந்த வீட்டுல ரெண்டு பேரும் என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஸ்டோன் சூப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. யாரு? பக்கத்து வீட்டுக்காரரு. நல்லா பாத்துங்க, இந்த இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். இஸ் ஸ்டோன் சூப் ரெடி நவ்? அப்ப கேக்குறாரு யாரு? இந்த விமன். அந்த விமன் கேக்குறாங்க, இப்போவாது அது ரெடி ஆச்சா அப்படின்னு கேக்குறாரு. The woman and husband asked the traveler. Yes, ரெடி ஆயிடுச்சு. ஆனா it would have been better if he had some carrots and beans. இப்ப தலைவர் என்ன கேக்குறாரு? ரெடி ஆயிடுச்சு, ஆனால் ஆனால் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் போட்டா இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் டேஸ்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். He replied, I have some yelled neighbor who was watching from the window. அந்த விண்டோ வழியாக எட்டி பார்த்து கொண்டிருக்கும் யாரு? மறைஞ்சிருந்து பாக்குறாரு பாருங்க. அழகா ஒரு பாட்டு கூட இருக்கு தமிழ்ல. அந்த மாதிரி மறைந்திருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பாக்குறாரு? சூப்பர் செய்யறத பார்த்துட்டு இருந்தாரு. அவரு வந்து சொல்றாரு, என்கிட்ட இருக்குது, ஐ ஹேவ், நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நேரா ஓடி போய் என்ன பண்ணாரு? அந்த கேரட்டையும் பீன்ஸையும் எடுத்துட்டு வந்து அந்த சூப்புல கட் பண்ணி போட்டாங்க. ஓகேவா? The news about a traveler making soup of a single stone brought out many villages out of their house. அவருடைய வீட்டுக்கு வெளியாக, அந்த வீடு இருக்கு இல்லையா, டிராவலர் போன அந்த முதல் வீடு, அந்த வீட்டுக்கு வெளியா நிறைய பக்கத்து வீட்டுக்காரங்க, வில்லேஜஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு கல்லுல சூப்பு செய்யறாங்கப்பா, சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு. அண்ட் இஸ் த ஸ்டோன் சூப் ரெடி நவ்? வில்லேஜஸ் எல்லாரும் சேர்ந்து கேக்குறாங்க, ஸ்டோன் சூப் ரெடி ஆயிடுச்சாப்பா, நாங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு வில்லேஜஸ் கேட்டாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் பாருங்க, யாரு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு. இஸ் த ஸ்டோன் சூப் ரெடி நவ்? ஆஸ்க் த வில்லேஜர்ஸ். எஸ், பட் ஐ ரிமெம்பர், நான் ஞாபகம் கொள்கிறேன். என்னது? ஹேவிங் என்னது ஒன் ஹேவிங் ஸ்டோன் சூப் வித் சிக்கன் ஒன்ஸ். என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த டிராவலர்,
எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு முறை நான் வந்து அந்த சிக்கன்ல அந்த சூப்ல சிக்கன் போட்டு நான் குடிச்சதாக எனக்கு ஞாபகம் வருது. சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரு சொல்றாரு? அந்த டிராவலர் சொல்றாரு. உடனே ஒரு ஃபார்மர் வெரி இம்பார்ட்டன்ட். யாரு வந்து அ சிக்கன் குடுத்தாங்க? சிக்கன் வந்து யாரு கொண்டு வந்தாங்க? ஃபார்மர் வந்து சிக்கன் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? Who ran home to get some. And the farmer returned and placed pieces of chicken into the pot. ஸோ ஃபார்மர் ஓடி போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப என்னாச்சு? ஆஃப்டர் லெட்டிங் த சூப் பாயில், மறுபடியும் அந்த சூப் பாயில் ஆயிக்கொண்டிருக்கிறது. The traveler lifted the spoon and tasted it. Perfect. வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின்ல வருது. யாரு வந்து இந்த பெர்ஃபெக்ட்ங்கிற வேர்ட் சொன்னாங்க? ஆ ஃபார்மர் கிடையாது. டிராவலர். இங்க பாருங்க. ஆஃப்டர் லெட்டிங் த சூப் பாயில், பாயில் கொதிக்கிறது. சூப்பு வந்து என்னாச்சு? நல்லா கொதிச்ச பிறகு, டிராவலர் என்ன என்ன பண்ணாரு? அந்த ஸ்பூன எடுத்து அப்படியே கொஞ்சம் அதுல இருந்து எடுத்தாரு. ஸ்பூன் டூ டேஸ்ட் இட் அண்ட் செட் பெர்ஃபெக்ட். ஹி எக்ஸ்பிளைன்ட். Then he served a bowl of stone soup to every villager to taste. ஒரு பவுல் எடுத்து எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு அவரு? கொடுத்தார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இட்ஸ் மேஜிக். யாரு இந்த வில்லேஜஸ் சொல்றாங்க, வில்லேஜர்ஸ். இல்ல டைலாக் எல்லாம் பாத்துக்கங்க. யார் சொன்னாங்க இட்ஸ் மேஜிக்னு? வில்லேஜர்ஸ் சொன்னாங்க. வில்லேஜர்ஸ் என்ன சொன்னாங்க? நல்ல மேஜிக். என்னது? ஹவு மச் சூப் ஹி ஹேட் மேட். பாருங்க எப்படி அழகான ஒரு சூப்பர் செஞ்சிருக்கிறாங்க. டெலிஷியஸ். எப்படி இருக்குது? ரொம்ப டேஸ்டாக உள்ளது. இந்த டெலிஷியஸ்ங்கிற வேர்டை நம்ம முன்னவே பார்த்தோம். cried out another villager. But where can we get a magic stone? Okay, surely this has been used up. Okay. ஆனா இந்த another villager சொல்றாரு, எங்க இருந்து இன்னொரு மேஜிக் ஸ்டோன் எங்க இருந்து கிடைக்கும்? இது வந்து ஒரு மாந்திரிக கல். ஓகே, ஏன்னா இந்த கல்லுல இருந்து தானே சூப்பு வந்துச்சு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு கேக்குறாரு. ஓகே, இந்த இந்த கல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திட்டோம். இப்போ எப்படி நமக்கு வந்து சூப்பு செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டிராவலர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த கல்லை the traveler shook his head and pulled the stone out. என்ன பண்ணாரு? அந்த அவருடைய தலைய கொஞ்சம் ஆட்டிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கல்லை வெளியில எடுக்கிறாரு. The stone was still whole. ஓகே, the stone was still whole. அதாவது கல்லு வந்து கரையவே இல்லை. கல்லு அப்படியே இருக்குது. கல்லு எப்படி கரையும்? ஓகே. The villagers realized that the delicious plentiful soup did not come from the stone. இப்பதான் உங்களுக்கு என்ன புரியுது? அந்த கல்லுல இருந்து என்ன வரல? சூப்பு வரல அப்படின்னு இப்பதான் உங்களுக்கு புரியுது. The traveler drank the leftover soup and went to his journey. அந்த டிராவலர் என்ன பண்ணாருன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சூப்பை குடிச்சிட்டு அவரு அந்த வழியாக அவர் வீட்டுக்கு கடந்து சென்றார். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. At last, from that day, villagers shared what they had with each other. இதுல இருந்து இதான் மாரல். கடைசி என்னாச்சு? அந்த நாளிலிருந்து அந்த வில்லேஜஸ் கிட்ட என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்க உணவுகள் சாப்பிட்டு ஆரம்பிச்சாங்க. அண்ட் த வில்லேஜ் பிகேம் வெரி ஹாப்பி பிளேஸ். ஓகேவா? இதுதான் அந்த கதை. நான் ரொம்ப பொறுமையாக இந்த கதையை வந்து நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஃபைன். இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோமா? லெட் அஸ் see உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியுதான்னு பார்ப்போம். When the traveler started to make soup, the villagers டிராவலர் வந்து சூப்பை செய்யும் பொழுது வில்லேஜஸ் என்ன பண்ணாங்க? கத்துறாங்களா? பிடிச்சாங்களா? gave him what he asked, appreciated him. என்ன ஆன்சர்? நல்லா பாருங்க. இப்போ டிராவலர்னால எப்படி வந்து ஒரு சூப்பு செய்ய முடிஞ்சது? அவர் கேட்டதெல்லாம் கொடுத்ததுனால தானே அவரால அந்த சூப்பை செய்ய முடிஞ்சது. ஓகே, ஸோ gave him what he asked. இப்போ இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இது ரெண்டு ஆனா அதை விட எது அப்ரோப்ரியேட் ஆன்சர்னு பார்க்கும்பொழுது gave him what he asked. அவர் என்ன கேட்டாரோ, எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிக்கன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ ஓடி போயிட்டு என்ன பண்ணாரு ஒருத்தர்?
ஃபார்மர் என்ன பண்ணாரு, போயிட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாருல்ல. அப்ப அது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின், நல்லா பார்த்து கரெக்டா கண்டுபிடிங்க. வாட் இஸ் த வில்லேஜஸ் ப்ராப்ளம் இன் த ஸ்டோரி? இந்த கதையில வில்லேஜர்ஸ்னுடைய கிராமத்தால் ஆட்களினுடைய பிரச்சனை என்ன? எல்லாரும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, முன்னவே படுத்து தூங்கிட்டாங்க இல்லையா? அப்போ they do not have enough food, அது கிடையாது. ஓகே, they do not like to work, அவங்க சேர்ந்து வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, அது இல்ல. they won't accept stranger, அது கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு நட்பு, ஒரு ஒரு உண்மையான நட்பு இல்ல. they are not friendly with each other, அப்படி அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அடுத்து, the last ingredient added to the soup, கடைசியாக அந்த சூப்புல என்ன சேர்த்தாங்க? என்ன ஒரு அருமையான ஆன்சர். ஓகே, ஏன்னா நமக்கு பிடிக்கும்ல. ஓகே, அதனால. சரி, ஓகே. The traveler taught the villagers how to. The traveler taught the villagers how to. இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின், யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுங்க. நல்லா நல்லா பாருங்க. அதுதான் கரெக்ட், ஓகேப்பா, புரியுது. அதை விட பெட்டரான ஆன்சர் இருந்தா நீங்க அதை தான் சூஸ் பண்ணணும். கடைசியா அந்த டிராவலர் வந்து என்ன கற்றுக் கொடுத்தார், என்ன பாடம் கற்றுக் கொடுத்தார்? இதான் நம்ம ஜம்ப் அவுட் ஆஃப் த ஆன்சர். ஓகே, நம்ம வந்து பார்த்த உடனே இதுதான் நம்ம ஒரு சில எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்சரை பார்த்த உடனே ஜம்ப் பண்ணி நம்ம டப்பாட்டுன்னு ஆன்சர் போட்டுருவோம். அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு கொஸ்டினை படிச்சோம்னா ஈஸியா, ஐயோ இவ்வளவு ஈஸியான கொஸ்டினா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அந்த கொஸ்டின்ல ஏதோ ட்விஸ்ட் இருக்கும். நல்ல ஆப்ஷனை போய் படிங்க. இன்னொன்னு, எப்பவுமே ஆப்ஷனை நல்ல 4 ஆப்ஷனும் படிச்சுட்டு தான் ஆன்சரே போடணும். அது ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருந்தாலும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது ஒரு ஈஸியான கொஸ்டின், அதனால இதை நான் வந்து கேட்கிறேன். இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுமா? there is no food here, யார் சொன்னாங்க? வெரி குட். எடுத்தோடனே இந்த டைலாக் வரும், there is no food, இங்க சாப்பாடு இல்லப்பா, எங்கள்கிட்ட இங்க எல்லாம் உணவு எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு யார் சொன்னாங்க? உமன் சொன்னாங்க. சரியா? கொஸ்டின்ல வரும், என்ன கொடுப்பாங்க? இந்த டைலாக் கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. வாட் ஆர் யூ மேக்கிங், இது யாரு சொன்னாங்க? வெரி குட், வெரி குட். ஏன்னா நம்ம படிச்சோம் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து அவங்க 2 பேரும் சமைச்சிட்டு இருக்கும்போது உள்ள வராரு, வந்து கேட்டாரு. என்ன கேட்டாங்க? வாட் ஆர் யூ மேக்கிங் ஹியர்? ஓகே, வாட் ஆர் யூ மேக்கிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஐ ஹாவ் சிக்கன் அப்படின்னு யார் சொன்னாங்க? நான் சொன்ன அப்பவே படிக்கிறது. வெரி ஃபார்மர் சொன்னாங்க இல்லையா? ஐ ஹாவ் சிக்கன் செட் ஃபார்மர். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க. சரி, பர்ஃபெக்ட். யார் சொன்னாங்க? நான் போய் சொன்னேன், இது கொஸ்டினா வரும் அப்படின்னு. டிராவல். சரிங்களா? இதோட நம்ம என்ன பண்றோம், இந்த லெசனை நம்ம முடிக்கிறோம். அண்டு இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். கிளாஸை வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை லைவ் கிளாஸு அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் ஃபார் டிஎன் டெட், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ஃபார் தமிழ். டெஸ்ட் பேட்ச் இருக்குது. டிஎன் டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக தனி ஃபேக்கல்ட்டியெல்லாம் இருக்குது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது 14,999 ரூபா வந்து ஆக்சுவல் ஃபீஸு. இப்போது நம்ம என்ன ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னா 9,999 ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 1000 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக இந்த ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சாக இருந்தால் 4,999க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம்.